ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவின் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க மாஸ்க்ன்ற ஃபிலிம் தான். இந்த மூவியோட ட்ரெய்லரில் தெரிஞ்சிச்சு இது ஒரு ஹீஸ் த்ரில்லர்னு. ஸோ டேரெக்டாக படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு பெரிய மினிஸ்டர் ஒருத்தவர், அவர் எலெக்ஷனுக்கோசரம் ஒரு 450 crores டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோசரம் ஆண்ட்ரியா கிட்ட கொடுத்து பண்ணுறாங்க. ஆண்ட்ரியா ஒரு பெரிய தொழிலதிபர் மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து இவங்களோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பணத்தை பதுக்கி வச்சு அங்கேருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஐடியா. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பணத்தை சில பேர் திருடிடுறாங்க. இன்னொரு பக்கம் கவின் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் மாதிரி அந்த மாதிரி இருக்கார். ஸோ அவர் எப்படி இந்த ஹீஸ்ட்டுக்குள்ளே வர்றாரு, அவருக்கும் இந்த ஹீஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், அண்ட் அந்த ஹீஸ்ட்டுக்கு அப்புறம் கவின் இந்த பிரச்சனையில் என்ன அவருக்கு என்ன இதில் பிரச்சனை வருது, அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரன்றது தான் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்தாலும் அந்த ஹீஸ்ட் ஏன் நடக்குதுன்றதை கடைசியில் சொல்கிறப்ப நமக்கு அந்த ஸ்டோரி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்குமே ஓரளவு தான் பிடிச்சிச்சு. ஸோ ஸ்டோரியாக 7 marks அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஹீஸ் ட்ரெய்லரில் காமிச்சு ஹீஸ் போர்ஷன்ஸே மினிமம் ஒரு 10 minutes தான் வரும் படத்தில். மற்ற சீன்ஸ் எல்லாமே அந்த ஹீஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஹீஸ்ட் எப்படி பண்ணாங்க, அந்த பிளானிங் எப்படி போட்டாங்க, அதெல்லாம் கிளியராக காமிக்கவே இல்லை. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் 7 mark தான். அண்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் இந்த ரீசனுக்காக தான் ஹீஸ்ட் நடக்குது அப்படின்றத தெளிவாக நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவு ஒரு இதுவாக இல்லை, ஒரு நார்மல் ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஹீஸ்ட் அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க, இவங்க தான் ஹீஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கிளைமேக்ஸில் தெரிஞ்சிட்ட அப்புறம் அந்த ஹீஸ்ட் இவங்களால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணது ஒரு நம்மளால் ஏற்றுக்க முடியலனாலும் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். பட் இந்த ஃபிலிமில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த ஹிஸ்ட்ரி எப்படி பிளான் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எப்படி அந்த பணத்தை அங்கேருந்து வெளியே கொண்டுட்டு வராங்க, எங்கே அதை பதுக்குறாங்க, அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக எழுதியிருக்காங்க. அண்ட் டார்க் ஹியூமருமே சில சீன்ஸில் காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு, சில சீன்ஸில் கடுப்பாக தான் ஆகுது. ஸோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனுக்கும் 7 marks. அண்ட் நெக்ஸ்ட் லீட் ஆக்டிங்காக கவின் பண்ணியிருக்காரு அண்ட் ருஹானி சர்மா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க லீடு கிடையாது, அவங்க ஒரு சைடு ஆக்டர் மாதிரி தான் இருக்காங்க. ஆண்ட்ரியா தான் மெயின் ஃபீமேல் லீட் மாதிரி இருப்பாங்க படத்தில். ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8 marks தரலாம். நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. பட் ஒரு தேவையில்லாத ஒரு ஐட்டம் சாங் வரும், அந்த சாங் கேட்கவும் நல்லா இல்லை, அது படத்தில் வச்ச இடமும் சரியில்லை, அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் மியூசிக்கு 8 marks தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் சப்போர்ட்டிங் கேஸ்ட் மாதிரி, அவங்களுக்கு பெருசாக ஆக்டிங் வரல, ஓரளவு தான் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சார்லி சார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் மினிஸ்டர் வரவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 8 marks தரலாம். எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இந்த படத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக பண்ணியிருக்காங்க. பட் சில சீன்ஸ் லிப்ஸிங் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் 8 marks தரலாம். நெக்ஸ்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த படத்தில் அந்த ஆடியோ கொஞ்சம் அந்த லிப்ஸிங் விஷயம் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தில் வாய்ஸ் ஓவர் வருது, அது நிறைய சீன்ஸில் டைலாக் பேசுகிறதே ஓவர் டேக் பண்ணி ரெண்டுமே ஒரே டைமில் பேசி அதை நம்ம என்ன பேசுகிறாங்கன்னு புரியாத அளவு ஆகிடுது. ஸோ அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு 7 marks தான் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இந்த படத்துக்கு டீசெண்டாக இருந்திருந்தாலும் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப்லைனில் அவ்வளோ பண்ணல. ஸோ அது இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஃபிலிமுக்கு ஒரு 75 marks வருது. இது கவினுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் அமையுமா, ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையுமானா இது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க அந்த ஹீஸ்ட்டுக்கு காரணமாக சொல்கிற அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்றது டவுட்டு தான். அது கனெக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சப்போஸ் அது கனெக்ட் ஆகலை அண்ட் இவங்க இந்த ஹீஸ்ட்டுக்கு அவங்க சொன்ன அந்த ரீசன் ஓகேனாலும் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை தெளிவாக காமிக்கல. ஸோ அது யாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு ஹீஸ்டாக தான் போயிருக்கு. அந்த ரீசனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தையும் நல்லா அந்த ஹீஸ்டில் எப்படின்னா இப்போ சூதுகோவம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே பணத்தை மினிஸ்ட்ரிக்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பணத்தை எங்கே வாங்குறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரோன் மூலியமாக ஒரு ஹெலிகாப்டரை இது பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். எப்படி இவங்க இதெல்லாம் தப்பிக்கிறாங்க, எப்படி பணத்தை வெளியே கொண்டுட்டு வராங்க, அதெல்லாம் தான் நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி
அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த சீன்ஸுமே அவர் எழுதலை. அங்கே வந்து அசால்ட்டாக வராங்க, கன் பாயிண்டில் எல்லாரையும் வச்சு, அவ்வளோ பணத்தை அங்கே வச்சுருக்கவங்க அங்கே எவ்வளோ செக்யூரிட்டி டைட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு பிளானிங் எதுவுமே காமிக்கல, இவங்க சைட்லேருந்து எதுவும் செக்யூரிட்டி டைட் பண்ண மாதிரியும் காமிக்கல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சாக வேணால் இது உங்களுக்கு இருக்கலாம். பட் வந்து இந்த லாஜிக்கோடு இருந்தால் ஒன்றுமே நல்லா வந்திருக்கும். பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.